தெனாலிராமன் கதைகள் 59. கொல்லன் முத்து செய்த தவறு. விஜயநகரத்தில் உலோக பாத்திரங்கள் செய்து விற்கும் முத்து என்ற கொல்லன் இருந்தான். ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிதானமாக தட்டி வடிவம் கொடுக்கும் சாதாரண மனிதன். பல ஆண்டுகள் வேலை பார்த்தாலும் அவனுடைய வறுமை மட்டும் போகவே இல்லை. இத்தனை நாள் கடை வைத்திருக்கிறேன், ஆனால் என் பாத்திரங்கள் ஏன் இன்னும் சரியாக விற்பதில்லை என்று அவன் குழம்பி போனான். ஒரு நாள் தெனாலிராமன் சந்தைக்கு வந்தபோது முத்து அங்கு இருந்தான். அவன் தன்னுடைய கவலைகளை தெனாலிராமனிடம் சொன்னான். தெனாலிராமன் முத்துவை பார்த்து, உனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை செய்தால் பிரச்சனை எங்கே என்று தெரியும் என்றான். அவன் முத்துவிடம் 2 ஒரே மாதிரி பாத்திரங்களை செய்து கொண்டு வர சொன்னான். முத்து 2 பாத்திரங்களையும் ஒரே மாதிரி செய்து அரண்மனைக்கு கொண்டு வந்தான். தெனாலிராமன் அந்த பாத்திரங்களை தட்டி பார்த்தான். ஒன்று நிதானமாக ஒலித்தது, மற்றொன்று சிதறிப்போகும் சத்தம். இதுதான் உன் பிரச்சனை. எல்லா வேலைகளையும் ஒரே கவனத்தில் செய்யவில்லை. சில வேளைகளில் உன் கவனம் சிதறி விடுகிறது. அதனால் சில பாத்திரங்கள் நன்றாக இருக்கின்றன, சில பாத்திரங்கள் கெட்டு போகின்றன. அதுதான் உன் வருமானத்தை கெடுக்கிறது. முத்துவுக்கு காரணம் தெளிவாயிற்று. அவன் அன்றிலிருந்து ஒவ்வொரு உலோகம் தட்டும் வேலையையும் ஒரே மனதோடு செய்ய ஆரம்பித்தான். கொஞ்ச நாட்களில் அவனுடைய கடை வியாபாரம் நேராக சென்று அவன் முகம் அமைதியாக மாறியது. நீதி. காரியம் எதுவாக இருந்தாலும் கவனமுடன் செய்தால்தான் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வீடியோ எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணா, லைக் பண்ணா, கமெண்ட் பண்ணாதான் எனக்கு பலன் கிடைக்கும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.